இந்த மாதத்தில் சூரிய கிரகணம் வரப்போகிறது. எந்த தேதியில் இந்தியாவில் தொடங்கி எப்போது முடிய உள்ளது என்ற விவரங்களையும், சூரிய கிரகணத்தின் போது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன போன்ற பல்வேறு விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சூரியனை ராகு அல்லது கேது என்ற கிரகம் விழுங்கிக் கொள்வதுதான் சூரிய கிரகணம் என்று புராண கதைகளில் கூறுவார்கள். ஆனால் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரே நேர்கோட்டில் நிலவு வந்து நிற்கும்போது குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மட்டும் சூரியன் தெரியாது. இந்த நிகழ்வைதான் சூரிய கிரகணம் என்று அழைக்கிறார்கள். ஒட்டுமொத்த சூரியனையும் நிலவால் மறைக்க முடியாததால் அது மறைக்கும் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் சூரிய கிரகணம் ஏற்படும். இவ்வாறு ஏற்படும் சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது என்று கூறுவார்கள். இப்படி பார்க்கும்போது கடுமையான கண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்றும் கூறுவார்கள். இப்படியான சூழலில் இந்த மாதம் சூரிய கிரகணம் ஏற்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது உலக அளவிலும் அதிகாரப்பூர்வ கணக்கீட்டின்படியும் ஆகஸ்ட் 12 அன்று முழு சூரிய கிரகணம் நிகழ்கிறது. நாடுகளுக்கு இடையேயான நேரமண்டல மாற்றங்கள் காரணமாக இந்தியாவில் இந்த கிரகணம் ஆகஸ்ட் 12 இரவு தொடங்கி ஆகஸ்ட் 13 நள்ளிரவை தாண்டி அதிகாலை வரை நீடிக்கிறது. எனவே தேதிகளில் சிறிய குழப்பம் ஏற்படுகிறது. ஆனால் நிகழ்வு ஒரே வானியல் நிகழ்வுதான். இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் நேரடியாக பார்க்க முடியாது. ஏனெனில் இந்தியாவில் நள்ளிரவு நேரமாக இருப்பதால் கிரகணம் தெரியும் பாதையில் இந்தியா அமையவில்லை. எனவே இந்தியாவில் இதற்கான சூத காலம் போன்ற மத ரீதியான விதிமுறைகள் எதுவும் பொருந்தாது. இந்த முழு சூரிய கிரகணம் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவின் சில பகுதிகள், கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, வட ரஷ்யா, ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலின் சில பகுதிகளில் தெளிவாக தெரியும். இந்தியாவை சேர்ந்தவர்கள் நாசா மற்றும் இதர அதிகாரப்பூர்வ அறிவியல் ஊடகங்களின் இணையவழி நேரலை மூலமாக இதனை கண்டுகளிக்கலாம். ஆகஸ்ட் 12 இரவு 9:04 மணிக்கு பகுதி கிரகணம் தொடங்கும் என்றும், அன்று இரவு 11:16 மணிக்கு முழு கிரகணம் உச்சமடையும் என்றும், ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 1:28 மணிக்கு கிரகணம் முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.